திரு அருட்பிரகாச வள்ளலார் ஜீவகாருண்ய ஒழுக்கம். ஜீவர்களுக்கு பசி, தாகம், பயம் முதலியவற்றால் வரும் துன்பங்கள் எல்லாம் மனம், கண் முதலிய கரணேந்திரிய அனுபவங்கள் அல்லது ஆன்ம அனுபவங்கள் அல்ல. அதனால் ஜீவகாருண்யம் கொள்வதில் விசேஷ பிரயோஜனம் இல்லையே எனில், இந்த தூல தேகத்தில் ஜீவனாக இருக்கின்ற ஆன்மாவும் அறிவுக்கு அறிவாயிருக்கின்ற கடவுள் இயற்கை விளக்கமும் தவிர, கரணம், இந்திரியம் முதலிய மற்றவைகளெல்லாம் கருவிகளாகிய தத்துவ ஜடங்களே அல்லது சித்துக்கள் அல்ல. ஆகலில் சுகதுக்கங்களை ஜடங்கள் அனுபவிக்க அறியா. செம்மண் சந்தோஷித்தது துக்கித்தது என்று சொல்லப்படாது. அதுபோல மனம் சந்தோஷித்தது துக்கித்தது என்று சொல்லப்படாது. செம்மண்ணால் தேக வாழ்க்கைக்கு வீடு கட்டிக்கொள்வது போல மனம் முதலான கரணேந்திரியங்களால் ஜீவ வாழ்க்கைக்கு கடவுளால் கட்டி கொடுக்கப்பட்ட தேகம் ஒரு சிறிய வீடாகும். இன்பத் துன்பங்களை வீட்டில் இருக்கின்றவன் அனுபவிப்பான் அல்லது வீடு அனுபவிக்க மாட்டாது. அன்றியும் காசத்தினால் ஒளி மழுங்கப்பட்டு உபநயனங்களாகிய கண்ணாடிகளால் பார்க்கின்ற கண்கள் துன்ப விஷயங்களை கண்டபோது அக்கண்கள் நீர் சொரியுமே அல்லாது கண்ணாடி நீர் சொரிய மாட்டாது. ஆகலில் ஆன்ம திருஷ்டிக்கு உபநயனங்களாக இருக்கின்ற மனம் முதலான கருவிகள் சுகதுக்கங்களை அனுபவிக்க மாட்டா. ஆன்மாவே அனுபவிக்கும் என்று அறிய வேண்டும். அருட்பெருஞ்சோதி போற்றி பணிகிறோம்.